ஒயர் பிரேஸ்லெட் இப்போ மெமரி ஒயரில் செய்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இது சென்டர் கிளிப். ஏற்கனவே இந்த கிளிப்பில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன் இப்போது. இது க்ளூ ஸ்டிக் அண்ட் சாக் பழைய மாடல் தான், இப்போ வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்டோனை ஒட்டுறதுக்கு, குந்தன் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு. இது வந்து பின்னு, அதாவது பின்னாடி ஹேர் பின். இதில் வந்து MDF போர்டில் ரவுண்டாக செஞ்சு அதில் இந்த மேல் பகுதியை ஒட்டிட்டு செய்யும்போது காமிக்கிறேன். இது ட்ராப் ஷேப் கிறிஸ்டல் பீட்ஸ். இது 2 கலர் வாங்கியிருக்கேன். ட்ராப் ஷேப் கிறிஸ்டல் பீட்ஸ். இது சீக்வென்ஸ் ரோஸ், ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ 3 கலரில் வாங்கியிருக்கேன். இது ஆரி ஒர்க்குக்கு, ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கு பண்ணலாம். சில்க் ஆங்கிளுக்கும் இப்போ இதை ஒட்டி பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. இது ஹுக், இயர் ஹுக். இது லீஃப், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதாக சின்ன மினி லீஃப். இது பேண்ட் அண்ட் அட்டாச்சர். இதுவும் ஹேர் பேண்டு. இதுலேயும் நிறைய ஒர்க் பண்ணலாம். குந்தன் ஒர்க்கா, ப்ரூச்சஸ் ஒர்க் எல்லாமே பண்ணலாம். இது வந்து ஷெல் மெத்தடில் அந்த ப்ரூச்சஸ் மெட்டீரியல் வந்திருக்கு. இது வெத்தலை ஷேப்புன்னு சொல்லுவாங்க. இது ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கு தான் வாங்கியிருக்கேன். இது ஸ்டோன் இப்போ புதுசாக வந்திருக்கு. ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கு ஒட்டிக்கலாம், ஆரி ஒர்க்குக்கு ஒட்டிக்கலாம், அண்டு ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்லெஸ் தான். இதுவும் ஒரே மெட்டீரியல். இது லாப்ஸ்டார். அது வந்து எண்டு லாக் பண்ணுறதுக்கு, பிரேஸ்லெட்டையோ செயின் நெக் பீஸோ எல்லாத்துக்குமே ஜுவல்லரிக்கு லாக் பண்ணுற செயின் லாக்கர், அதான் லாப்ஸ்டார். இது ஐபின் ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் ஆகும். இது கட்டர் டெய்லரிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நூல் கட்டு பண்ணுறதுக்கு, கட் ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும். அவ்வளோதான் இப்போ வாங்கியிருக்கேன். தேங்க்யூ.